இஸ்ரேல் ஈரானுக்கு இடையேயான போர் 5 நாட்களை கடந்து நீடித்து வருகிறது. தனி ஆளாக நின்று இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஈரான் சமாளித்து பதிலடி கொடுத்து வருகிறது. இப்படி ஈரான் இரு நாடுகளையும் இடைவிடாமல் தாக்கி வருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. ஈரானுக்கு மறைமுகமாக சீனா ராணுவ தளவாடங்கள் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சீனா கொடுக்கும் பதில் என்ன பார்க்கலாம். ஈரான் ராணுவத்தின் முக்கிய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கட்டுப்பாட்டு மையத்தின் துணை பிரிவுகள் தொடர்ந்து இலக்குகளை தாக்கி வருகின்றன. இது எப்படி சாத்தியமானது என்ற கேள்வியும் எழுந்தது. அதே சமயம் மத்திய கிழக்கில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இலக்குகளை தாக்கும் விதத்தை பார்க்கும்போது ஈரானின் கை ஓங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், ஈரானின் இறையாண்மையை காக்கும் வகையில் அந்த நாட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சீனா அறிவித்திருந்தது. மறுபக்கம் சீன ராணுவம் ஈரானுக்கு ஆயுத உதவி வழங்கி வருகிறதா என்ற சந்தேகம் வலுவாக எழுந்துள்ளது. தற்போது ஈரானின் ஆயுத கிடங்கில் இருக்கும் ஆயுதங்கள் பெரும்பாலானவை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவை என்றாலும் அவற்றில் பல பழைய சீன வடிவமைப்புகளின் வழித்தோன்றல்களாக உள்ளன. இப்படித்தான் சீனா ஈரானின் ஆயுத கிடங்கை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு முன்னதாகவே சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கியதாக மிடில் ஈஸ்ட் ஐ செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியில் ஈரானுக்கு சீனா எவ்வாறு ஆயுதங்களை வழங்கியது என்பது குறித்து விரிவாக கூறியுள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்பு HQ-16 மற்றும் HQ-17AE போன்ற கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ட்ரோன்களை தாக்க கப்பல்களையும் சீனா அனுப்பியதாக அது செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த செய்தியை சீன அதிகாரிகள் மறுத்துள்ளனர். காரணம், ஈரான் போன்ற தடை செய்யப்பட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்க சீனா விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட நாடுகளுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வதை சீனா வரலாற்று ரீதியாக தவிர்த்து வருவதாக ப்ளூம்பர்க் அறிக்கை குறிப்பிடுகிறது. மறுபக்கம் சீனா ஈரானுக்கு உதவி செய்ததா என்பது போர் முடிந்த பிறகே தெரியவரும்.